அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ் எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து சாம்பார் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு அருமையான சாம்பார் சமைச்சிட்ருக்குறோம். வெஜிடபிள் சாம்பாரா? ஸோ பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்க? பருப்பு இருக்குது, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு கைஸ். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. ஸோ நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. இந்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெஜிடபிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக தானே தாளிப்பேன். ஸோ வெஜிடபிள் பாருங்கள் என்னென்ன அப்படின்ட்டு போடு பாருங்கள். ஓகே, கேரட்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய், அவ்வளோதானே, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக ஒன்று காமி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு நிற்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பயிர் போட்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் ஆயில் ஊற்றிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஓகே, மூடிடு. வாய பேசாது, எரியுது. பாருங்க கைஸ், நம்ம வந்து தாளிக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றான், அங்கே தண்ணி இருக்கு அடுப்பில். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் கைஸ். தேவையான அளவு கடுகு சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக ஓகே சாம்பார் பொடி கொட்டிக்கலாமா? கொட்டு. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது கைஸ். பாருங்கள், சாம்பார் பொடியை எண்ணெயில் கொட்டுங்க. சாம்பார், இந்தமாதிரி சாம்பாரை எந்த உலகத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு சாம்பார் இது. அவ்வளோதான் கைஸ், மூடிடலாம். ஸோ இதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். பாருங்கள், ஒரு அருமையான சாம்பார் நல்லா குக் ஆகிட்டு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கைஸ், கேரட்டு, முள்ளங்கிலாம் எப்படி செம்மையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ், அருமையாக குக் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு, முள்ளங்கி எல்லாமே. உங்களுக்கு வந்து முருங்கைக்காவை நான் காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், முருங்கைக்காலாம் நல்லா கொதிச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் வெறும் மீன் குழம்பு சமைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி திட்டாங்க. இன்றைக்கி சாம்பார் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சாம்பார் செஞ்சுருக்குறாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், மோர் மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வறுவல் கூட செஞ்சுருக்காங்க கைஸ். பட் நான் வந்து சாம்பார் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நேற்று வச்சு மீன் குழம்பு கூட வச்சுருக்காங்க கைஸ். நேற்று வச்சு மீன் குழம்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு. ஸோ இதை வந்து சூடு பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். ஸோ அருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் செம்மையாக சமைச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ்.